Hello my dear students, welcome to Onanda. This is Jivanandam for your CSR. So in previous class we were discussing about key features of operating system. Instead of that we were already discussed about the user interface, isn't it? So today we are going to discussing about another important topic is called memory management, process management and fault tolerance. So those are the things we were discussed today. So I could tell you one thing, memory management. So memory management means nothing but நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் உண்டான எல்லா இதுவுமே வந்துட்டு எங்கே இது பண்ணணும்னா டிபெண்ட்ஸ் ஆன் த மெமரியை வச்சு தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஒர்க் எல்லாமே வந்துட்டு நடக்குது இன்சைட் த கம்ப்யூட்டரில். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நடக்கக்கூடிய ப்ராசஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மீன் டைம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுது, இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஏன்னா என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எப்போ வந்து சிபியூக்கு நீடடாக இருக்கோ அப்போ வந்துட்டு அந்த டேட்டாவை கொண்டு போய் என்ன பண்ணணும், சிபியூ ப்ராசஸருக்குள்ளாக சென்ட் பண்ணணும். அப்போ பண்ணும்போது தான் வந்துட்டு என்ன ஆகும், அந்த ஒர்க்கு வந்துட்டு என்ன ஆகும், நல்லபடியில் முடிஞ்சு நமக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ராசஸ் of controlling and coordinating computer's main memory and assigning memory block to various running program to optimize overall computer performance. அதாவது நம்மளுடைய எல்லா இன்சைடில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸையும் என்ன பண்ணுது, மெமரி மேனேஜ்மெண்ட் மூலிமா தான் ஆப்டிமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஓகேவா? The memory management involves the allocations of specific memory blocks to individual programs based on user demands. அதாவது என்ன பண்ணுது, இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணுன்னா இன்வால்வ் ஆகி நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவுக்கு தகுந்தாப்படி என்ன பண்ணும், மெமரி ஸ்பேசஸ் வந்துட்டு அலகேட் பண்ணி அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா யூசர் எவ்வளோ பைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறாரோ அந்த டிமாண்ட்ஸுக்கு தகுந்தாப்படி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மெமரியில் வந்துட்டு ஸ்பேசஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், the objective of the memory management process is to improve both the utilization of the CPU and the speed of the computer response to its users from the main memory. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா மெமரி மேனேஜரோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவே, ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கே வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சிபியூவோட யூட்டிலைசேஷன் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூசருடைய டிமாண்ட்ஸுக்கு தகுந்தாப்படி சிபியூ வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண வச்சு என்ன பண்ணோம், அந்த டேட்டா வந்துட்டு பிரைமரி மெமரி மூலியமாக வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண வச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா the computer must keep several programs in main memory that associate with many different management schemes அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு லோட் பண்ணி வச்சுருப்போம். இந்த மீன் டைம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸும் வந்துட்டு இன்வால்வ் ஆகி நம்மளுடைய ப்ராப்ளத்தை வந்துட்டு என்ன பண்ணால் குயிக்காக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண வைக்குது. ஓகேவா? the operating system is responsible for the following கனெக்ஷன்ஸ் வித் த மெமரி மேனேஜ்மெண்ட். அதாவது ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் ஓர்ஸை வச்சு என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்பர் 1, கீப்பிங் ட்ராக் ஆஃப் விச் போர்ஷன்ஸ் ஆஃப் மெமரி ஆர் கரண்ட்லி பீயிங் யூஸ்ட், ஹூ இஸ் யூசிங் தெம் அப்படிங்கிற வந்துட்டு பார்க்குது. அதாவது நம்மளுடைய மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எந்த டேட்டா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லை என்ன அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், எந்த பார்ட் ஆஃப் த சிஸ்டத்தில் நம்மளோட சிஸ்டத்தில் எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணி அதுக்கு உண்டான இதை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு எடுத்துக்குது. அதே மாதிரி டிட்டர்மைனிங் விச் ப்ராசஸ் அண்ட் டேட்டா டு மூவ் இன் அண்ட் அவுட் ஃப்ரம் த மெமரி. அதாவது நம்மளுடைய மெமரிக்கு வந்துட்டு என்ன டேட்டா உள்ள வருது, அதே மாதிரி இங்கிருந்து என்ன தகவல் வந்துட்டு வெளியில் போகுது அப்படிங்கிறதையும் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் மூலிமா வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு பண்ணுது. அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அலகேஷன்ஸ் அண்ட் டி அலகேஷன்ஸ் ஆஃப் மெமரி பிளாக்ஸ் ஆஸ் நீடட் பை த ப்ரோக்ராமர் இன் மெயின் மெமரி. அதாவது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தேவையான ஸ்பேசஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா மெமரியில் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். குறிப்பாக வந்துட்டு அந்த பிரைமரி மெமரியில் வந்துட்டு கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இன்சைட் ஆஃப் த ப்ராசஸ்க்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீடட் ஆகும்போதோ இல்லை அந்த கமாண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும்போதோ அதுக்கு உண்டான டேட்டா வந்துட்டு என்ன பண்ணும், அந்த ஸ்பேசஸ்லேருந்து எடுத்துக்கொண்டு போயிட்டு கொடுத்து அந்த ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண வைக்க முடியும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு
கமாண்டையோ இல்ல ஒரு டேட்டாவையோ சென்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஸ்பேசஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா மெமரியில வந்துட்டு அலகேட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு எக்ஸிட் ஆகும்போது அதை வந்து என்ன பண்ணணும்னா டீஅலகேட் பண்ணிடணும். அந்த ஸ்பேசஸ் வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்துட்டு ஃப்ரீ பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு எது பண்ணுதுன்னா அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலியமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு பண்ணுது. ஓகேவா? ஹேவ் யூ கிளியர் அபவுட் இட்? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்துட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷன் that includes creating and deleting the process and providing mechanism for process to communicate and synchronize with each other. அதாவது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வேணுங்கிற ப்ராசஸ்க்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் அதனால வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து என்ன பண்ணணும், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன பண்ணிக்கும், அந்த ஃபைல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணா டெலீட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிசம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா எதுக்காக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட் கோயிங் டு பி கம்யூனிகேட் அண்ட் சின்க்ரோனைஸ் வித் ஈச் அதர். எதுக்கு இருக்கும், அதாவது ரெண்டு யூசருக்கும் சிபியுக்கும் வந்து என்ன பண்ணுது சின்க்ரோனைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ணுதுன்னா கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ணுது சால்வ் பண்ணிக்குது. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு ப்ராசஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்ட் கண்ட்ரோல் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது அந்த சிபியு என்ன பண்ணிக்குதுன்னா அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா அது ஒரு டாஸ்கா எடுத்து அதை வந்து என்ன பண்ணுது பிரிண்டரோட கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ணுது சிபியூல இருந்து வரக்கூடிய அந்த யூசர்ல இருந்து வரக்கூடிய கமாண்டை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்துட்டு என்ன பண்ணுது சின்க்ரோனைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்துட்டு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா என்னன்னு சொல்றோம் process management அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? so a computer consists of collections of process. அதுக்குள்ள வந்து என்ன இருக்கும், not only we are taking the printout, in the meantime we are going to play a song னா அது வந்துட்டு ஒரு process தான். இப்போ ஒரு மெயில் ஓபன் பண்ணி பார்க்கறோம்னா that is also a called of a process தான். இந்த மாதிரி various dimensionலாம் நம்ம வந்துட்டு process பண்ணிட்டு இருந்தாலும் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது கிளாசிஃபை பண்ணிக்குது. எப்படின்னா ரெண்டு கேட்டகரி, அதாவது சிஸ்டத்தோட நம்ம வந்துட்டு பண்ணக்கூடியது வந்துட்டு சிஸ்டம் கோடு அப்படின்னு வந்து சொல்றோம். அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராசஸோட இருக்கக்கூடியது வந்து என்னன்னு சொல்றோம்னா சிஸ்டம் கோடுன்னு சொல்றோம். ஒரு அப்ளிகேஷன் ஓரியண்டோட யூசர் கூடிய கமாண்ட் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா யூசர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரெண்டு டைப்பா வந்துட்டு ரெண்டு கேட்டகரியா வந்துட்டு டிவைட் பண்றாங்க. இப்போ இந்த எல்லா ப்ராசஸும் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சிபியூ வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகேவா? அப்ப சிபியூ ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு எக்ஸிக்யூட் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? இப்ப அந்த சிபியூ வந்துட்டு ஒரே சிபியூ வந்துட்டு என்ன பண்ணா எல்லா கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணனாலும் இட் யூசிங் சம் டெக்னிக்ஸ். ஓகேவா? அந்த டெக்னிக் பேர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன சொல்றோம்னா அல்காரிதம். ஓகேவா? சோ 4 டைப் ஆஃப் அல்காரிதம் வந்துட்டு சொல்றாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் FIFO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுது. அது வந்து என்ன பண்ணுது, யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வராங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து என்ன பண்ணிடுற சாங் வந்துட்டு பிளே பண்ணிடுற, சாங்கை பிளே பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளாரையே வந்துட்டு என்ன ஆகுது, அந்த பிளேயர் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளாரையே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் மெயில் ஓப்பன் பண்ணிடுறோம்னா மெயில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா வந்துட்டு என்ன ஆகும், மெயில் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் சாங்ஸ் வந்துட்டு பின்னாடி பேக்ல வந்துட்டு பிளே ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கியூயிங்ல வந்துட்டு எது முன்னாடி வருதோ அதுதான் வந்துட்டு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு வந்து ரிசல்ட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் வந்துட்டு ஒரு நோட் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அந்த பையனுடைய நோட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் யார் வராங்களோ அவனுடைய நோட்டு, அதுக்கப்புறம் யார் வராங்களோ அவங்களுடைய நோட்டு. இப்போ 1 by 1 வந்துட்டு அந்த கியூயிங் ப்ராசஸ்ல நடக்கக்கூடியது who come first the service will be provided for them. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடியது வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லணும். இப்போ ரெண்டாவது வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஸோ the shortest job first அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா CPU handling all kind of tasks, but when the shortest job algorithm is involved, it will look up for the lowest file size. அதாவது அந்த ஃபைல் இருக்கிறதுலேயே வந்துட்டு லோவஸ்டா எந்த ஃபைல் இருக்கோ சைஸ் வந்துட்டு எந்த ஃபைலோடைய சைஸ் வந்து ரொம்ப லோவஸ்டா இருக்கோ அந்த ஃபைல் வந்துட்டு என்ன பண்ணா ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணும், அடுத்த சைஸ்ல இருக்கிறத வந்துட்டு என்ன பண்ணா லுக் அவுட் பண்ணி எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABC 3 ஜாப் இருக்கு. இப்போ ஏக்கு வந்துட்டு என்னன்னா ஒரு 100 KB வந்துட்டு வேணும், பிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 250 KB வேணும், சிக்கு வந்துட்டு என்ன தேவைன்னா 50 KB இருந்தா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கணும், ஏவை பார்க்குமா, பி பார்க்குமா, சி பார்க்குமா, மூணுமே வருது.
ஓகேவா, A ஃபர்ஸ்ட் வருது, B செகண்ட் வருது, C தேர்ட் வருது. இப்போ இந்த மூணுமே வரும்போது இது CPU வந்து என்ன பண்ணுது, ஷார்டஸ்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் வந்துட்டு பேஸ் பண்ணியிருந்ததுன்னா it will look for the C category because it only having minimum amount. ஓகேவா, minimum amount of size. அப்போ அது வந்துட்டு எடுத்து கேரி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ C முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், A B கம்பேர் பண்ணி A ஓட சைஸ் கம்மியா இருக்கிறதுனால A வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து எனக்கு ரவுண்ட் ராபின் மெத்தட். ஸோ ரவுண்ட் ராபின் மெத்தட் அப்படிங்கிறத விட இதை வந்து நம்ம வந்துட்டு எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா சர்க்குலர் மெத்தட். இது பேசிக்கலி ஒர்க்ஸ் ஆன் டைம் ஷேரிங் கான்செப்ட். டைம் ஷேரிங் கான்செப்ட்னா வந்துட்டு என்னன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் அலோகேட் பண்ணிட்டு அந்த டைமுக்குள்ளார வந்துட்டு அந்த ஜாப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம்னா CPU வந்துட்டு பார்க்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABC எல்லாத்துக்குமே வந்துட்டு 15 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுது, அலோகேட் பண்ணுது. ஓகேவா, என்ன பண்ணுது, டைம் வந்துட்டு 15 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அலோகேட் பண்ணுது. இப்போ A வந்து என்ன பண்ணது, அந்த 15 செகண்ட்ஸால கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா இட் மூவ் அப் டு த B. ஓகேவா, இப்போ B வந்துட்டு என்ன பண்ணுது, ஒர்க் பண்ணும்போது அது வந்துட்டு என்ன ஆகுது, அதுக்கும் வந்துட்டு 15 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியல. எகைன் வந்துட்டு என்ன பண்ணுது, C வந்துட்டு பார்க்கும்போது அது வந்து என்ன பண்ண 15 செகண்ட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஒரு 10 செகண்ட்ஸ்ல வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணும், இந்த 5 செகண்ட்ஸை கொண்டு போயிட்டு ஏல போட்டு என்ன பண்ணோம், 15 பிளஸ் 5 இந்த சியோட 5 செகண்ட்ஸ் ஆட் பண்ணி 20 செகண்ட்ஸ்ல அந்த ஃபைல்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ பண்ண முடிஞ்சதுன்னா அதோட நிறுத்திக்கும். அதுல மீதி எக்ஸ்ட்ரா டைம் வந்தா அது வந்து என்ன பண்ணிக்கும், பிங்கிற ப்ராசஸ்க்கு வந்துட்டு போகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டைம் ஷேரிங் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிகியூஷன்ஸ் எல்லாம் நடக்குதுன்னா தட் இஸ் கால்டு ரவுண்ட் ராபின் மெத்தட். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. ஸோ யூ வெல் நோன் இட், ப்ரியாரிட்டினால யாருக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜாப் வந்துட்டு வேரியஸ் ஜாப்ஸ் அசைன் ஆயிருந்தாலும் CPUல எந்த இதுக்கு வந்துட்டு ஹையர் ப்ரியாரிட்டி வந்துட்டு தேவைப்படுதோ அந்த ஜாப்புக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு CPU வந்துட்டு கொடுக்கும். இப்போ AB அப்படிங்கிற வந்துட்டு 2 இருக்குது. இப்போ Aக்கு வந்துட்டு 5ங்கிற ஒரு இதுவும் Bக்கு வந்துட்டு 7 அப்படிங்கிற வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எது கம்ப்ளீட் ஆகும், Bங்கிறது தான் வந்துட்டு என்ன ஆகும்னா அசைன் பண்ணி ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும், கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து என்னன்னு சொல்லணும்னா பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இப்போ இதுக்கு அடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ்ல செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் நம்மளுடைய ஃபைல்ஸையும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா we could given the security aspects நம்ம வந்து என்ன பண்ணணும், CPU வந்துட்டு சில ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு 3 டைப்பா வந்துட்டு என்ன பண்ணுன்னா லெவல்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஃபைல் ஆக்சஸ் லெவல், அதுக்கப்புறம் சிஸ்டம் லெவல், அதுக்கப்புறம் நெட்வொர்க் லெவல். ஸோ நம்ம சிங்கிள் இண்டிவிஜுவலா இது பண்றோம்னா இப்போ வேற யாரும் நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம், we could என்ன பண்ணுவோம், பர்மிஷன்ஸ் வந்துட்டு செட் பண்ணுவோம். ரீட் பண்றதுக்கு மட்டுமா, இல்ல அவங்க ரைட் பண்ணா போதுமா, இல்ல ரீட் ரைட் பர்மிஷன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கிறோமா, அதாவது எடிட்டிங்க்கு வந்துட்டு அந்த பர்மிஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கிறோமா. இப்போ ஃபைல்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்றதுக்கு அலோ பண்றோமா அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைல் ஆக்சஸ் லெவல். ஸோ இந்த ஃபைல் ஆக்சஸ் லெவல் யார் வந்துட்டு அந்த பர்மிஷன்ஸ் வந்துட்டு செட் பண்ணுவாங்க. இப்போ சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லியா இருக்கும். இப்போ நீ இன்ஸ்டாலையோ இல்லை வந்துட்டு ஃபேஸ்புக்லையோ ஏதாவது ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. இன்ஸ்டால்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம அப்படியே அழுத்தி பிடிச்சி காப்பி டூ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஷேர் தான் ஆகுமே தவிர டவுன்லோடட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லணும்னா பர்மிஷன்ஸ். we could see the informations but we cannot change or we cannot modify the content. ஸோ அந்த மாதிரி பண்றது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைல் ஆக்சஸ். ஸோ அந்த பர்மிஷன்ஸ் வந்துட்டு யார் இது பண்ணுவாங்க, who could be created the file, otherwise the system administrator will given the permissions to the file. ஓகேவா, அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பர்மிஷன்ஸ் வந்துட்டு செட் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் லெவல். ஸோ சிஸ்டம் லெவல் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய சிஸ்டம் வந்துட்டு சிங்கிள் சிஸ்டம் தான், ஆனால் மோர் தென் ஒரு பர்சனும் வந்துட்டு அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீயிங் ஏற்படுதுன்னா we could create the login and password, user name and password கிரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், அந்த மெமரி ஸ்பேசஸ் வந்து அலோகேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு சிஸ்டம் லெவல். ஸோ பேஸ்ட் ஆன் த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் நம்மளோட சிஸ்டத்தை வந்து என்ன பண்றோம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் செட்டப் பண்ணி நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா சிஸ்டம் லெவல். இது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்டுக்காக தான். ஸோ நெட்வொர்க் லெவல் அப்படிங்கிறது வரும்போது தான் கொஞ்சம் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ரைசஸ் ஆகுது. பிகாஸ் எல்லாருமே ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா they are using some efficient algorithms, they could catch up our data and destroying or modifying the content in our system. ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா நெட்வொர்க்ல ஒர்க் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்துட்டு ரொம்ப
கவனமா வந்துட்டு என்ன பண்ணணும்னா செயல்படணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் எது வந்துட்டு கொடுக்குது, ப்ரொவைடட் ஒன்லி பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த எல்லா சிஸ்டம் வந்துட்டு என்ன சொல்றோம், ப்ரொவைடிங் பை தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா என்ன? த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி ரொபஸ்ட் when there is a fault. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஃபால்ட் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால வந்துட்டு என்ன ஆகுது, நம்மளுடைய விண்டோஸோ நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கிராஷஸ் ஆகாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேவ் த ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டி அண்ட் ரீடைன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். அது ப்ரீவியஸாக என்ன வேர்சன் இருந்ததோ அந்த வேர்சன் வந்துட்டு என்ன ஆகும், இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி ஓஎஸ் வந்துட்டு என்ன இருக்குதுன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு இது இருக்கு, கேப்பபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு இதோட முடிச்சிருக்கிறோம். ஸோ டுமாரோ we will go for file management, multiprocessing, time sharing and distributed operating system, prominent operating system. ஓகேவா? ஸோ very carefully to listen the classes and note, make a note. ஓகேவா? observe the classes and take down your notes. And do you have any doubts, just clarify, note it down, and when you have the time just send me. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெமெடிஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.